guys, Gautam here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கேப்ஜெமினி வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில். அதுவும் எந்த இயர் கிராஜுவேட் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் எந்த டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு ஒரு மாஸ் ஹைரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது யூஜி டிகிரி பீப்புள்ஸ் ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும், இந்த பிகாம், பிபிஏ, பிசிஏ, ஸோ பிஎஸ்சி, ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு மட்டும் ஒரு மாஸ் ஹைரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2024 வரைக்கும் ஸோ கிராஜுவேட்ஸ் யூஜி பீப்புள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஐ மீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஐ மீன் மென்டரிங் செஷன் லிங்கை கிளிக் பண்ணி அதில் 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி கேப்ஜெமினி ஹைரிங் ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான் 2024 பேச்சஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப் கேம்பஸ் டைவ் ஃபார் டீல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு தான் வந்து 2024 கிராஜுவேட்ஸ் பீப்புளை, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் வந்து ஹைர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைரிங் ஃபார் டீல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஸோ DCOE 2024 கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து DCOE ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு ரோலுக்கு வந்துட்டு தான் ஹைர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மும்பையில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மும்பையில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆஃப் கேம்பஸில் ஜாப் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால் எங்கே கிடைச்சா என்ன, நீங்கள் வந்துட்டு எந்த ஊருனாலும் போய் சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நெட்வொர்க்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்கில்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, என்ஹான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால் எந்த லொக்கேஷனாக இருந்தால் என்ன, நீங்கள் வந்து இன்டர்வியூ மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேப்ஜெமினி மாதிரி ஒரு டாப் MNCயில் வந்து ஆஃப் கேம்பஸ் விடுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது எந்த லொக்கேஷனாக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி இன்க்ளூஷன் எஃபோர்ட்ஸ் வி ஆர் பர்டிகுலர்லி என்கரேஜிங் அப்ளிகேஷன் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் திஸ் பொசிஷன். ஸோ ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னு சொல்லலை. ஸோ என்கரேஜிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BCom and BAF graduates for 2024 batch அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் BCom and BAF கிராஜுவேட்ஸ்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதர் கிராஜுவேட்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள். ஸோ இன்கேஸ் அவங்க வந்துட்டு எந்த லக்காக இருந்தாலும் ஓகே கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் BCom மட்டும் அப்ளை பண்ணாமல், BCom BAF கிராஜுவேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாமல், ஸோ யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எந்த பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ கேண்டிடேட் should not have எனி ஆக்டிவ் பேக்லாக்ஸ் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் தி டைம் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜாயினிங் பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பேக்லாக் அரியர்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அரியர்ஸை நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அரியர்ஸ் இருந்தால் ஓகே, ஆனால் இப்போது இந்த கரண்ட்டாக முடிச்சிருப்பீங்க, இப்போது இன்றைக்கி உங்களோட சர்டிஃபிகேஷனை பார்க்கும்போது அதில் எதுவும் அரியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷுட் ஹாவ் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், அது நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷுட் ஹாவ் குட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அண்டர் ப்ரெஷர். ஸோ வந்து நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில் பீப்புளாக இருக்கணும். ஸோ அண்டர் ப்ரெஷர்லேயும் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருந்தால் ஓகே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லிங் டு ஒர்க் இன் 24/7 என்விரான்மெண்ட். ஸோ கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்ஸ்லையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா 24/7 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணுமா, அப்படி கிடையாது. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷிஃப்ட் டைமிங்ஸ் மாறும், அந்த ஷிஃப்ட் டைமிங்ஸில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மும்பைன்னு ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு recommend gathering from multiple tools, recalculating product pieces and applying other customer adjustments அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Setting up from scratch and generating preliminary and final versions of price sheeting Excel sheets, use internal tools. Then reviewing pricing proposals to ensure they are compliant and other to MS volume in licensing policies, assure that the pricing proposal have on customer adjustments done. Creating a deal books which provided Microsoft sales representative with the historical data and helps to plan for future orders அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then creating various supporting documentation as a part of proposal package அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு
ஒரு மல்டிபிள் டூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு வேறு என்ன அசஸ்மெண்ட்டோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ மொத்தம் இதில் வந்து 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் எம்சிக்யூ இருக்கும். கேண்டிடேட்ஸ் ஹேவ் கிளியரன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கோர் ஈச் மாடியூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் ஆப்டிடியூடாக இருக்கும். அந்த ஆன்லைன் ஆப்டிடியூடில் வந்து இங்கிலீஷ் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த இங்கிலீஷ் எம்சிக்யூ. ஸோ அந்த இங்கிலீஷ் எம்சிக்யூ நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் எஸ்விஆர் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த எஸ்விஆர் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்பல் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டும் அன்றைக்கே இருக்கும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் டூலியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 அசஸ்மெண்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்து டெக்னிக்கல் அண்ட் ஹச்ஆர் இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல்னால் பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் உங்களோட ரெஸ்யூம்ஸில் இருக்கிறத மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா கேப்ஜெமினி ரெக்வெஸ்ட் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஜாப் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ஜாப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ உங்களோட ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து டிஜிலாக்கர் அப்ளிகன்ஸ் வில் பி நீட் ஆக்டிவ் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில் இல்லை ஆப் ஸ்டோரில். அதில் போய்ட்டு டிஜிலாக்கர் அப்படிங்கிற இது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டிஜிலாக்கரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் அண்ட் பேன் கார்டை மட்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை வந்து இங்கே கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாப் எம்என்சிஸில் ஆஃப் கேம்பஸ் வரது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதுவுமே வந்து எப்படி உங்களுக்கு அப்டேட்டடாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா மட்டுமே தான் ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கெரியர் கைடன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும். இது வந்து முழுக்க ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்டடை நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ஜாப் அப்ளிகேஷனுக்கு லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.